Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம வந்து NEET 2022 அட்மிட் கார்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது, எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி ஃபில் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஃபில் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம ஃபில் பண்ண கூடாது அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது neet.nta.nic.in வெப்சைட்டுக்குள்ள போகணும். அந்த வெப்சைட்டுக்கு போனதும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அட்மிட் கார்டு NEET UG 2022 அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நமக்கு அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் செக்யூரிட்டி பின் அவங்களே கொடுத்துருப்பாங்க க்ரீன் கலரில். அதை டைப் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் போட்டுட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு அண்ட் தென் அந்த செக்யூரிட்டி பின்னை போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த அட்மிட் கார்டு பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு கண்ட்ரோல் பிரிண்ட் கொடுக்கக்கூடாது. டவுன்லோட் அட்மிட் கார்டு ப்ளூ கலரில் மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு உங்கள் சிஸ்டம்க்கு டவுன்லோட் ஆகி அப்படியே ஓப்பன் ஆகும் PDF ஃபைலாக. அதில் நீங்கள் கண்ட்ரோல் P கொடுக்கும்போது 4 பேஜ் அப்படின்னு காமிக்கும். அந்த 4 பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு, ஒரு சிலருக்கு 5 பேஜஸ் வருது. 5 பேஜஸ் வந்தால் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அந்த 4 பேஜை பிரிண்ட் எடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நமக்கு அட்மிட் கார்டை ரெடி பண்ண முதல்ல கையில் அட்மிட் கார்டு வேணும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கூகுளில் நம்ம வந்து neet.nta.nic.in சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு வெப்சைட்டே இருக்கும். அந்த வெப்சைட்குள்ளே போய் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அட்மிட் கார்டு NEET UG 2022 இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஒரு பாப்அப் விண்டோ வரும். அந்த பாப்அப் விண்டோ ஓப்பன் பண்ணால் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் செக்யூரிட்டி பின் போட்டால் உங்களோட அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் அட்மிட் கார்டு மேலே இருக்குது பாருங்கள், அந்த ப்ளூவை கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்மிட் கார்டு உங்களோட சிஸ்டத்துக்கு டவுன்லோட் ஆகி வந்துடும். இப்போது இந்த PDFல நம்ம சிஸ்டத்துக்கு டவுன்லோட் ஆன அட்மிட் கார்டை பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா 4 பேஜஸ் இருக்குது அப்படின்னு காட்டும். பிரிண்ட்டு கொடுங்க. பிரிண்ட்டு நமக்கு ஆகி வரும். ஸோ அந்த பிரிண்ட் ஆகி வர்றது எக்ஸாக்டாக 4 பேஜஸ் இருக்குது. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 5 பேஜஸ் இருக்குது. ஸோ அந்த 5 பேஜஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை. நீங்கள் எத்தனை பேஜஸ் வருதோ அத்தனை பேஜஸுமே நீங்கள் அட்மிட் கார்டு தான் உங்களுக்கு. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அட்மிட் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கேண்டிடேட்ஸ், இது எல்லாமே நீங்கள் சேர்த்து தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் மொதல் 2 பேஜ் மட்டும் போதுமா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்கலாமா, இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க. எது அட்வைசபிள் அப்படின்னா கலரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க. அண்ட் ஸ்டேப்லர் பின் பண்ணாதீங்க. போன வருஷம் பின் பண்ணிட்டு போன ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பின்னை கலட்டிட்டு வர சொன்னாங்க. சேஃப்டி பின் போட்டுட்டு போனவங்களுக்கும் சேஃப்டி பின் எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, சேஃப்டி பின்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சேஃப்டி பின்னும் வேண்டாம், ஸ்டேப்லர் போட்டு பின் பண்ணவும் வேண்டாம். 4 பேஜஸ் வருதா இல்லை 5 பேஜஸ் வருதா, உங்களுக்கு எத்தனை பேஜஸ் பிரிண்ட் ஆகி வருதோ அந்த பேஜஸை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இப்போது இந்த 4 பேஜஸ் ஒரு 5 பேஜஸ் பிரிண்ட் ஆகி உங்களுக்கு வருது இல்லை, இதில் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ஃபில் பண்ணணும், எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு நம்ம பாட்டுக்கு ஃபில் பண்ண வேண்டியதை ஃபில் பண்ணாமையும் போயிடக்கூடாது. அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்களை இங்கேயே பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பொறுமையாக 1 by 1 இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டெமோவில் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வேணும் அட்மிட் கார்டில் ஒட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வேணும், அது வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் செகண்ட் பேஜில் ஒட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டாம்ப் பேட் வேணும். அந்த ஸ்டாம்ப் பேட் வந்து நீங்கள் வயலட் ஆர் ப்ளூ கலர் அட்வைசபிள், பிளாக் கலர் வேண்டாம். ஸோ இந்த தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா வேலையை ஆரம்பிச்சிடலாங்க. பேனா ஒன்று எடுத்துக்கங்க சைன் போடுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு டெமோ சொல்கிறேன் எப்படி வந்து ஒவ்வொரு விஷயமாக பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்கிறது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது நீங்கள் NEET 2022 அப்ளிகேஷனுக்கு போட்ட சேம் ஃபோட்டோவாக இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து சேம் அஸ் NEET 2022 அப்ளிகேஷன். NEET 2022 அப்ளிகேஷன் அந்த அட்மிட் கார்டில் இருக்க ஃபோட்டோவும் நீங்கள் ஒட்ட போகிற ஃபோட்டோவும் அட்மிட் கார்டில் ஒட்ட போகிற ஃபோட்டோவும் சேமாக இருக்கணும்.
அதே போல் நீங்கள் அந்த ஃபோட்டோ ஒட்டுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் அஸ் அப்லோடட் ஆன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி பேஸ்டட் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். ஸோ நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே பேஸ்ட் பண்ணிடணும். அதனால் இப்போவே பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. தெளிவாக அவங்க அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுற இடத்துல நான் ஒட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பர்ஃபெக்டாக உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இப்போவே ஒட்டி வச்சுக்குங்க. ஓகேங்களா? எக்ஸாம் சென்டரில் போய் ஒட்டுறது கிடையாது, இங்கேயே ஒட்டிக்க வேண்டியதான். அவன் தெளிவாக கொடுத்துருக்கான் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர்னு. நெக்ஸ்ட் உங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதுலேயும் டு பி புட் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுருக்கணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்கான். அதனால் ஸ்மட்ஜெல்லாம் இல்லாமல் எங்கேயும் ஓரத்துலலாம் அப்பிடாமல் உங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை ஸ்டாம்ப் பேடில் வச்சுடுங்க. அதே மாதிரி இந்த சிக்னேச்சரில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பேரண்ட் சிக்னேச்சர் நீங்கள் முன்னாடியே வாங்கிடணும். ஏன்னா பேரண்ட்ஸ் என்ட்ரன்ஸ்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. சார் இங்கே கேண்டிடேட்ஸ் பேரண்ட் சிக்னேச்சர் கிட்ட எக்ஸாம் ஹால்குள்ளே போய் போடணுமா வெளியே போடணுமா பிஃபோர் ரீச்சிங் த சென்டரான்னு கொடுக்கலையேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இது நீங்கள் வீட்லேயே வாங்கி வச்சுக்கணும். காரணம் என்ன, எந்த பேரண்ட்ஸும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஹால்குள்ளே அலோடு இல்லை. அதனால் நீங்கள் இங்கே சைன் வாங்கிக்கணும். உங்களோட சைன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர் தான் போடணும். இப்போது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ செகண்ட் பேஜில் உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஒட்டுங்க. ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண அட்மிட் கார்டுனா உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அழகாக அந்த பாக்ஸ்க்குள்ளே பொருந்தி வரும், கொஞ்சம் கூட வெளியே போகாது. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்த்து சேஃபாக ஒட்டுங்க. ஃபோட்டோ மேலே நீங்கள் ஆல்ரெடி வச்ச அந்த ஃபிங்கர் லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் வச்சிங்க இல்லையா, அதெல்லாம் மேலே படாமல் பார்த்துங்க. கையை கழுவிட்டு திருப்பி இந்த ஃபோட்டோவை ஒட்டுங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை ஒட்டிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி பர்ஃபெக்டாக ஒட்டுங்க. எந்த ஒரு எழுத்தும் மறையாமல், கீழே இந்த பாக்ஸ்லாம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மறையாத மாதிரி அழகாக அந்த மேலே கொடுத்த பாக்ஸ்க்குள்ளே உங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. ஸோ நீட்டாக இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா ஃபோட்டோ வெட்டுற வேலை முடிஞ்சிச்சு. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிக்கு மட்டும் டிக் போடுங்க. செல்ஃப் டிக்ளரேஷனில் ஃபஸ்ட் பேஜில் சிக்கு மட்டும் டிக் போடுங்க. சியில் என்ன கொடுத்துருக்காங்க, நாட் பீன் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் எ பர்சன் சஃபரிங் ஃப்ரம் COVID-19 அண்ட் ஐ எம் நாட் அண்டர் மண்டேட்ரி குவாரண்டைன் இருக்கா, அது சிக்கு மட்டும் டிக் போடுங்க. அப்புறம் உங்கள் பேரண்ட் கிட்ட கேண்டிடேட்ஸ் பேரண்ட் சிக்னேச்சர் இப்போவே வாங்கிக்கோங்க. இப்படி தாங்க நம்ம நீட் 2022 அட்மிட் கார்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். திருப்பி சொல்லிடுறோம், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போவே ஒட்டிக்கிறீங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஸ்மட்ஜ் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக வச்சிடுறீங்க. அப்பா அம்மா யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட பேரண்ட் சைன் வாங்கிக்கிறீங்க. இங்கே சி நாட் பீன் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் எ பர்சன் சஃபரிங் ஃப்ரம் COVID-19 அண்ட் ஐ எம் நாட் அண்டர் மண்டேட்ரி குவாரண்டைன் அப்படிங்கிற இந்த சிக்கு நேராக மட்டும் டிக்கு போட்டுறீங்க, வேறு எங்கேயும் டிக்கு போடாதீங்க. செகண்ட் பேஜில் உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கிறீங்க. இதிலெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, அவ்வளவு தான் நீங்கள் பண்ண வேண்டியது. இதில் தெளிவாக கீழே கொடுத்துருக்காங்க, த எபவ் அண்டர்டேக்கிங் is to be filled up, has to be filled up in advance before reaching the center except candidate signature which has to be done in the presence of invigilator. உங்கள் சைன் மட்டும் நீங்கள் போடக்கூடாது, அது மட்டும் இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி போடணும். பேரண்ட்ஸ் இன்விஜிலேட்டர் முன்னாடி சைன் போட முடியாது. திருப்பியும் சொல்கிறேன் சார், இங்கே கேண்டிடேட்ஸ் பேரண்ட் சிக்னேச்சர் தான் இருக்குது. பிஃபோர் ரீச்சிங் த எக்ஸாம் சென்டரா இல்லை இந்த எக்ஸாம் சென்டரா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டரானலாம் கொடுக்கலையேன்னா பேரண்ட்ஸு எக்ஸாம் சென்டரோட என்ட்ரன்ஸ் கேட்டுக்குள்ளே அலோவே பண்ண மாட்டாங்க. அப்போ பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் தான் பேரண்ட்ஸ்கிட்டையும் சைன் வாங்கணும். இப்போது ஒரு சேஃபர் சைடுக்கு இந்த மாதிரி 2 காப்பி கையில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இங்கே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடணும், இங்கே போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடணும், இங்கே லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் வச்சிடணும், இங்கே பேரண்ட்டோட சிக்னேச்சர் வாங்கிடணும், இங்கே சிக்கு டிக் போடணும். 1 2 3 4 5 5 தான் நீங்கள் பண்ண வேண்டியது, வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. நீட்டுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போகிறோம் வர ஞாயிற்றுக்கிழமை. அட்மிட் கார்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் என்னெல்லாம் நம்ம பிஃபோர் ரீச்சிங் த எக்ஸாம் சென்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நான் என்னென்ன திங்ஸ் நீட் எக்ஸாமுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வித் திங்ஸோட வீடியோ போடுறேங்க. தேங்க்யூ. யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ.